ஓம் அமிர்தேஸ்வரியை நம சிவாயா. ஸோ அருள்மொழிகள் பாகம் 4 நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குருவோடைய பிரசாதம். குரு நமக்கு எது கொடுத்தாங்களோ அது உடனே சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. குரு எது கொடுத்தாலும் அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ குரு கொடுத்த உணவை சாப்பிடாம ஒரு பக்தை வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அவங்க எவ்வளோ நோயினால் அஃபெக்ட் ஆகினாங்க. ஸோ திருப்பி அம்மா கிட்ட அவங்க தப்பை உணர்ந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அம்மா ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க. அவங்க அதை சாப்பிட்டு திருப்பி அந்த நோயிலேருந்து பூரணமாக குணமாகுனாங்கன்னெலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அம்மா ஒரு பஜனை பாடிட்டு இரவு நைட்டு ஒரு 6 மணி இருக்கும், 10 மணி வரைக்கும் அந்த ஒரு அமைதியான ஒரு வேப்ப மரத்தடியில் உட்காந்து தியானத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ பக்தர்கள் எல்லாமே போய், அம்மா நாங்கள் உங்ககிட்ட ஒரு தர்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதில் அம்மாவே அவங்கள பக்தர்களெல்லாம் கூப்பிட்டு தர்ஷன் கொடுக்குறாங்க. அப்போது அவங்க திரும்பி மனசு இல்லை, அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை, ரூமுக்கு போய் ஓய்வெடுக்கிறதுக்கு அம்மா சொல்லியும் அவங்க போகாமல் இருந்தாங்க இல்லையா. அப்போது அம்மா கூட இருக்கணுன்ட்டு ரொம்ப மனப்பூர்வமாக அம்மாவுடைய அந்த ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாங்க. ஸோ அதோட நேற்று முடித்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வழங்கும் நுட்பமான உணவு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணலாம், அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். பக்தர் அம்மாவிடம் கூறினார், அம்மா, நாங்கள் பசியால் வாடுகின்ற குழந்தைகள். அம்மா, சாப்பிட எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள். பசியால் நாங்கள் வாடும்போது எப்படி படுக்க சொல்ல முடியும்? இங்கு நீங்கள் உணவு தரப்போகும் நேரத்தில் அங்கே போய் படுத்தால் எங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா, இது மிக நுட்பமான உணவு. இந்த உணவை ருசித்து சாப்பிடுவதற்கு நுட்பமான நாக்கு வேண்டும். குழந்தைகளே, உண்மையில் குருதான் உங்களது உணவு. உண்மையான சீடன் குருவை சாப்பிட முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய சீடர்கள் தன்னை விழுங்க வேண்டும் என்று குரு காத்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலான சீடர்களால் அதை செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் அதற்கான மனநுட்பம் அவர்களிடம் இல்லை. அவர்களுக்கு தெரிவதெல்லாம் குருவின் ஸ்தூல உருவம்தான். சீடர், அம்மா, நுட்பமான உணவு என்றும் குருவை சாப்பிடுவது என்றும் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா, குருவை சாப்பிடுவது என்றால் அவரை அப்படியே கடித்து விழுங்கிவிட வேண்டும் என்பதல்ல. இதை கேட்டதும் எல்லோரும் உரக்க சிரித்தார்கள். அம்மாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். சிரிப்பு நின்றதும் அம்மா தொடர்ந்தார், குருவின் உண்மையான வடிவம் இந்த எலும்பு தோலால் ஆன வடிவத்திற்கு அப்பாற்பட்டது. அது மும்மூர்த்திகளையும் தாண்டி இருக்கிறது. அதுதான் அனைத்துக்கும் மேலான மெய்ப்பொருள். குருவின் இந்த புற வடிவத்தின் மூலம் அவரது நுண்ணிய வடிவத்தை காண முயற்சி செய்ய வேண்டும். குருவின் இந்த நுட்பமான தன்மையை காண்பதற்கும் உணர்வதற்கும் சீடனுக்கு நுட்பமான மனம் வேண்டும். சாதனையின் மூலம் அவன் அப்படிப்பட்ட மனதை அடைய முயல வேண்டும். இந்த உணவு வாய் மூலமாக சாப்பிடுகின்ற உணவு போன்றதல்ல. இது இதயத்தால் உறிஞ்சி கொள்ள வேண்டிய உணவாகும். குரு எந்த உயர்ந்த கொள்கைகளுக்காக வாழ்கிறாரோ அந்த கொள்கைகளை அப்படியே இதயத்தால் கவர்ந்து இழுத்து கொண்டு அதன்படி வாழ்வதுதான் குருவை சாப்பிடுவது என்பது. குருவின் அக இயல்புகளை புரிந்து கொள்ளாமல் சீடன் அவருடைய வெளி தோற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துவேயானால் அது கடைசியில் ஆபத்தில் போய் முடியும். இதை விளக்குவதற்கு அம்மா ஒரு கதை சொல்கிறேன். ஸோ இதோடு பார்ப்போம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நேற்று நைட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருமே அம்மா கூட ரொம்ப நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது அதில் ஒரு பக்தர் என்ன கேட்காரு அம்மா கிட்ட, அம்மா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுமா, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்களேன், இப்படி சாப்பிட்ற டைமில் எங்களை போய் படுத்து ஓய்வெடுக்க சொல்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா ஓகே, உங்களுக்கு ஒரு நுட்பமான உணவு இருக்குது, அது என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் நார்மலாக உணவு சாப்பிட்றது நாக்குக்கு ருசியாக சாப்பிடுவீங்க. ஆனால் குழந்தைகளே, இது உண்மையான ஒரு குரு தான் உங்களது உணவு அப்படிங்கிறாங்க. உண்மையான குரு, சத்குரு தான் உங்களுடைய உணவு. இவங்களை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இவங்களை எப்படிமா நாங்கள் சாப்பிட முடியும், குருவை எப்படிமா நாங்கள் சாப்பிட முடியும்ன்ட்டு திருப்பி அவர் கேட்குறாரு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அது குருவை சாப்பிடுது அப்படின்னா அவங்கள அப்படியே கடிச்சு விழுங்கிறது கிடையாது. அதை எல்லோருக்குமே உறக்க சிரிக்கிற மாதிரி அம்மா சொல்லி அவங்களே சிரித்தாங்களாம். ஸோ பாருங்கள், குருவை சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுடைய நுட்பமான உணர்வுகளை நம்ம சாப்பிடணுமா. இப்போ குரு அப்படின்னா நம்ம அம்மாவை ஒரு வடிவமாக, ஸ்தூல வடிவமாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, குரு இந்த வடிவத்தில் தான் இருப்பாங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அந்த ஃபோட்டோ பார்த்தாலோ அம்மாவை நேரில் பார்த்தாலோ மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வரும். மற்ற டைம் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பரபிரம்மம், அவங்க ஒரு சத்குரு அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஆனால் இங்கே குரு வந்து எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்காங்க, அனைத்துலையுமே ஊடுருவி இருக்காங்கிறது அம்மா தெளிவாக புரிய வைக்காங்க. அதை தான் அம்மா அந்த நுண்ணிய வடிவத்தை தான் நீங்கள் பார்க்கணும், ஒரு ஸ்தூல வடிவத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறது சரி கிடையாது. அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது நீங்கள் அதை உணவு மூலமாக உணவு சாப்பிட்ற மாதிரி வாய் மூலமாக அவங்கள சாப்பிட்றது கிடையாது. அவங்கள எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இதயத்தால் உறிஞ்சு கொள்ளக்கூடிய உணவு மாதிரி நீங்கள் சாப்பிடணும். குரு எந்த ஒரு கொள்கைக்காக வாழ்கிறாங்களோ அதே கொள்கைக்காக அப்படியே இதயத்தால் கவர்ந்து இழுத்து அவங்கள ருசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நல்லாவே புரியுது எப்படின்னா நம்ம இன்றைக்கி உணவை நல்லா ரசித்து சாப்பிட்றோம். ஆனால் அம்மா குருவையே ரசித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி குருவை ரசித்து சாப்பிட்ணும்? அதான் அம்மா சொல்லித்தராங்க, நீ வாய் மூலமாக சாப்பிட்ற உணவு மாதிரி நினைக்காத, இதயத்தால் அப்படி கவர்ந்து இழுக்கிற மாதிரி நீ உறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியது உணர்வுகள் தான். அதாவது குருவை நம்ம புரிஞ்சிக்கணும், குருவின் இயல்புகளை நம்ம வந்து உணரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சீடனால் ஒரு குருவை வெளி தோற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது மட்டும் அது நியாயமாகாது. அது வந்து கடைசியில் ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் அம்மா ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு குரு இருந்தார். அவருக்கு 2 சீடர்கள். அவர்கள் எப்போதும் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் குரு ஓய்வாக இருந்தபோது அவர்களை அழைத்தார். படுத்து கொண்டிருந்த அவர் சீடர்களிடம் தன் கால்களை பிடித்து விடும்படி கூறினார். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். முதல் சீடன் 2வது சீடனை பார்த்து, இங்கே பார், இந்த வலது கால் என்னுடையது, இடது கால் உன்னுடையது, என்ன சம்மதமா என்றான். அதற்கு 2வது சீடன், சம்மதமே, ஆனால் உன் இடத்தில் மட்டும் நீ இருந்து கொள், என் இடத்திற்குள் வந்து நுழையாதே. நான் இடது காலை பிடித்து விட்டு கொண்டிருக்கும் போது நீ வந்து ஆக்கிரமிப்பு செய்யாதே என்றான். அதற்கு மற்ற சீடன், நானும் எனக்கு சொந்தமான குருவின் வலது காலும் உன் பக்கம் வரமாட்டோம், அதேபோல் நீயும் உனக்கு சொந்தமான இடது காலும் என் பக்கம் வரக்கூடாது என்றான். இவ்வாறு சொல்லிவிட்டு இருவரும் குருவின் கால்களை பிடித்து விட ஆரம்பித்தார்கள். பாவம் அந்த குரு. அவருக்கு சீடர்கள் இருவரும் தன் கால்களை பங்கு போட்டுக்கொண்ட விஷயம் தெரியாது. அவர் தூங்கிவிட்டார். தூக்கத்தில் குரு புரண்டு படுத்தார். அப்போது வலது கால் இடது காலின் மீது இருந்தது. இதை பார்த்த உடனே 2ஆம் சீடனுக்கு அளவற்ற கோபம் வந்துவிட்டது. உடனே அவன் எழுந்து நின்று கோபத்தோடு, நீ ஒப்பந்தத்தை மீறிவிட்டாய், உடனே உனக்கு சொந்தமான வலது காலை என் இடது பக்கத்தில் இருந்து அப்புறப்படுத்து, இல்லை என்றால் நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்வேன் என்று தெரியாது என்ன கத்தினான். இதை கேட்ட முதல் சீடன் கோபத்தோடு எழுந்து நின்று கொண்டு, ஆணவமா வீண் டம்பம் பேசாமல் வாயை மூடு, சொன்னபடி செய், எனக்கு சொந்தமான வலது காலை நீ என்ன செய்து விடுவாய் என்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கத்த மஞ்சள் 2 சீடர்களும் 2 பெரிய குண்டாந்தடிகளை எடுத்துக்கொண்டார்கள். 2ஆம் சீடன் குருவின் வலது காலை ஒடிக்கவும், முதல் சீடன் அதற்கு பழிவாங்க குருவின் இடது காலை ஒடித்து விடவும் தயாராக நின்றனர். இவர்கள் போட்ட கூச்சலில் குரு விழித்து கொண்டார். தனக்கு இருபுறம் தனது 2 சீடர்களும் கையில் பெரிய தடிகளை ஓங்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் கோபத்தோடு பார்த்து சீறிக்கொண்டிருப்பதை கண்டார். திடுக்கிட்டு போன அவர், என்ன நடந்தது, 2 பேரும் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இருவரும் அவரிடம், நீங்கள் பேசாமல் படுத்து தூங்குங்கள், இந்த விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டியதில்லை, இதை நாங்களே தீர்த்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சீடர். குரு அவருடைய உடம்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதை சீடன் தெரிந்து கொள்ளாமல் போனால் ஏற்படும் கதி இதுதான். குருவின் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ள சீடன் மிகவும் கடினமான சாதனைகளை செய்ய வேண்டும். அவருடைய அடிப்படை இயல்பு இந்த கண்களால் காணும் உடலிலிருந்து முற்றிலும் மாறானது. குருவின் இயல்பை அறிய சீடனுக்கு மிகுந்த மனநுட்பம் தேவை. குருவின் உடலை ஊடுருவி செல்கின்ற அந்த நுட்ப உணர்வு இல்லை என்றால் குருவின் கால்களை உடைக்க பார்த்த அந்த 2 சீடர்களின் செயலை போல் அவன் செய்யும் காரியம் முடியும். அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு குருக்கு 2 சீடர்கள் இருக்காங்க. அந்த 2 சீடர்களுக்குமே குரு தூங்கி ஓய்வெடுக்கும்போது குரு சொல்லிட்டு படுக்கிறாரு, என்னுடைய 2 காலையும் ஆளுக்கு ஒரு காலை எடுத்து 2 பேரும் பிடிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாரு. ஸோ ஆளுக்கு ஒரு கால் வலது கால் இடது கால்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பிடிச்சி விடுறாங்க. அப்போது நீ இங்கே வரக்கூடாது, நான் அங்கே வரமாட்டேன், வலது கால் பிடிச்சி விடுறவன் இடது கால் பிடிச்சி விடுறவங்க கிட்ட வரக்கூடாது, இடது காலை பிடிச்சி விடுறவன் வலது கால் பிடிச்சி விடுறவங்க கிட்ட வரக்கூடாது. 2 பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிறாங்க. நீ இங்கே வரக்கூடாது, நான் இங்கே வரக்கூடாது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி அமுக்குறாங்க. ஸோ அப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியல குரு என்ன பண்ணுறாரு, நல்லா உறங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க முடியல திரும்பி புரண்டு படுக்க முடியல வலது கால் மீது இடது கால் வந்துருச்சு.
அந்த இடது கால் அமுக்கி விட்டிருந்தான் இல்லையா, அவன் அந்த வலது கால் பிடிச்சு விட்டவனை பார்த்து ரொம்ப கத்துறான். "நீ என்ன இங்கே தள்ளி போடுற காலை?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிறாங்க. இப்படி கத்திகிட்டே இருக்கும் மஞ்சள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு குருவையே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டாந்தடிகளை கம்பெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு குருவை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது 2 பேரும் ஆளுக்கோ சைடில் நின்று கத்திட்டு இருக்கும் மஞ்சள் குரு முழிக்கிறாரு. விழிச்சிட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. குரு கேட்கும்போது அந்த 2 பேரும் நீங்கள் எதுவும் கேட்க வேணாம், நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குரு அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஒரு பரபிரம்மம் இல்லையா. ஆனால் அந்த சீடன்கள் 2 பேரும் என்ன நினச்சாங்க, ஸ்தூல வடிவம் குரு என்பவங்க இந்த உடம்புல மட்டும்தான் இருக்காங்க. அதை நினச்சதுனால அவங்களுக்கு அந்த கதி ஏற்பட்டுக்கு அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஒரு குருவை ஊடுருவி நம்ம செல்லணும் அப்படின்னா ஒரு நுட்பமான உணர்வு தேவையாம். அம்மாவை புரிஞ்சிக்கணும், அவங்க கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்க, கடவுளை உணரவே முடியாது. உணர முடியாதுன்னா உணர முடியும், அவங்களோட இயல்பை நம்ம புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போது அவங்கள புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்களே மாதிரி நுட்பமான உணர்வுகள் மூலமாக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நுட்பமான உணர்வுகளை வச்சு தான் கடவுளை தெரிய முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எப்படி நம்ம இன்னும் எப்படி நம்ம இன்னும் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அம்மாவோட இயல்பு எப்படி தான் இருக்கும், கடவுளை எப்படி உணர முடியும்னுட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ கடவுளை எப்படி தான் உணரணும், கடவுள் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காங்க, அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காங்க, எல்லா ஜீவராசிகளும் எல்லாருமே கடவுள் தான். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வருது, அவங்களால தான் கடவுளை உணர முடியுமா, நம்மளால் உணர முடியாதா, ஏன் நம்மளுக்கு கடவுள் அந்த உணர்வு கொடுக்கலையா, கடவுளுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிச்சோ அப்படிலாம் நிறையவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஜீவன்கள் தான். அப்போது படைச்சது யார் இந்த ஜீவன்களை, அந்த பரமாத்மா தான். அப்போது எல்லாத்துக்குமே அந்த உணர்வுகள் இருக்கும், கொடுத்துருக்காங்க, நம்ம தான் அதை பயன்படுத்த தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா கடவுள்கிட்டே கேட்டு எனக்கு அந்த உணர்வுகள் எப்படி பயன்படுத்தணும், உணர்வுகளே வர மாட்டேங்குது, நான் உங்களை உணரவே முடியலையே. எல்லாருமே இறைவனை உணர்கிறாங்க, மெடிடேஷன் பண்ணி உணர்கிறாங்க, எல்லாம் கடவுளோட பேசுகிறாங்க, எனக்கு அந்த ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது, எப்படி தானே இறைவனை உணர முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இறைவன் எல்லாத்துக்குள்ளே தான் இருக்காங்க, நீங்கள் தான் அதை வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும், நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம இதை ப்ராக்டிக்ஸாக பண்ணணும். டெய்லியுமே நம்ம வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம்ல எனி டைம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை உணர முடியும். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா. ஸோ அப்போ இறைவன் நமக்குள்ளே தான் இருக்காங்க, நமக்குள்ளே இருந்து பேசுகிறாங்க, நமக்குள்ளே நல்ல எண்ணங்கள் தான் இறைவன் அப்படிங்கிறத உணரணும் எல்லாருமே. அப்போது இந்த எண்ணங்கள் வந்து விரிவடையும் போது இறைவன் நம்மளே ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம், குருவே படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், இவை அனைத்துக்கும் அப்பாலும் இருப்பவர். சீடனிடம் ஞான ஒளியை பிரகாசிக்க செய்வதற்காகவே கடவுளை எடுத்துக்கொண்ட மனித வடிவம் குரு. சீடனுக்குள் ஆன்மீக விதையை விதைப்பதன் மூலம் அவர் சீடனை அறியாமையிலிருந்து விழித்து எழ செய்கிறார். வெளி உலக வாழ்வை பொறுத்தவரை நாம் விழித்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் உலக பொருட்களை பொறுத்தவரை விழித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவைகளை தாண்டிய உணர்வு நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை அறிந்த ஒருவர் இந்த அறியாமையில் இருந்து நான் மறுபடியும் விழிப்பது எப்படி என்று ஆச்சரியப்படலாம். நாம் அன்றாடம் காலையில் சூரியன் உதிக்கும் போது இந்த வெளி உலக வாழ்வில் விழித்து கொண்டிருந்தாலும் அக உலகில் மிக ஆழ்ந்து தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். நம் ஆத்மாவை உள்ளே இருக்கும் உண்மை பொருளை பொறுத்தவரை நாம் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். குருவானவர் சீடன் அறியாமையை துயிலில் மூழ்கி இருப்பதை உணர செய்கிறார். ஏதாவது ஒரு பொருளை ஒருவர் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பொருள் அங்கே இருப்பதை முதலில் அறிய வேண்டும். குரு சீடனிடம் இருக்கும் அறியாமையை அவன் அறியும்படி செய்கிறார். இதை செய்த பிறகு அவர் அந்த சீடனின் அறியாமையை நீக்குவதற்காக ஆத்ம சாதனைகளை பயில செய்கிறார். இன்னும் தெளிவாக சொன்னால் குரு சீடனை அறியாமை என்னும் தூக்கத்திலிருந்து விழித்தெழ வைக்கிறார். அதன் காரணம் அவன் தனக்குள் மிக ஆழ்ந்த உறங்குவதை உணரும்படி செய்கிறார். அவனை கடினமான ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவனுக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தியை வெளியே கொண்டு வருகிறார். குரு சீடனோடு கூடவே இருந்து அவனுடன் காரியங்கள் செய்தபடியே சீடனின் அகங்காரமாகிய ஓட்டை உடைக்கிறார். இவ்வாறு குரு அறியாமையை அழிப்பவராகவே ஆகிறார். ஒரு சத்குரு அணுவுக்குள் அணுவாக விளங்கும் நுட்பமான தெய்வீக வடிவானவர். சீடனும் குருவை போல நுட்பமான தெய்வீக நிலையை அடையும் போதுதான் சத்குருவோடு தனக்குள்ள ஒருமையை அவன் உணர்கிறான். இப்போது என்ன பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் நம்பிக்கை அதிகம் தான், ஆனால் குருவை பிடிச்சதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணிட்டேன், மாயையில் மூழ்கிட்டேன்.
கொஞ்ச நஞ்ச மாயே இல்லை, என்னோடய தேடுதல் அதிகமாகவே இருந்தது. ஆனால் குரு கிடச்சதுக்கப்புறம் திருப்தியாக இருந்தது, ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, ஒரு மனசு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சுது. அந்த தீட்சை மந்திரம்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, குரு நமக்கு ஒன்று கொடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்க்கு என்ன, அதாவது உலக வாழ்க்கையில் எதுக்காக போராடிட்டு இருக்கோமோ அதை கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க நம்மளை. அப்படி தான் என்னையும் கரெக்ட் பண்ணாங்க. ஸோ லைஃப்பில் எனக்கு தேவையானதை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்களோட சீடனை ஆக்கிக்கிட்டாங்க. எனக்கு தீட்சை மந்திரமும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மனித பிறவி இல்லையா, அப்போ அது மாயையில் மூழ்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்னோடய மனசும் மாயை அப்படிங்கிற பேயில் மூழ்கிருச்சு. மூழ்கினது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அப்போ குருவை நான் நம்பினேன். இதுக்கு முன்னாடி என்னோடய தேடுதல் அதிகமாக இருந்தது. எல்லா கோவில், எல்லா இந்த சித்தர்கள் அப்படிலாம் பார்த்து எனக்கு எதுவுமே திருப்தியே அடையலை. ஆனால் அம்மாவை நான் பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு திருப்தியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு தானே தெரியும் இதுக்காக ஏங்கி போயிருந்தது, இந்த குருவுக்காக ஏங்கி போயிருந்தது. அப்போ அம்மா பார்த்து தீட்சை மந்திரம்லாம் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அம்மா பார்த்தாச்சு, தீட்சை மந்திரம் வாங்கியாச்சு, லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நம்ம லைஃப்லேயும் உலக வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அதை கிடச்சதுக்கப்புறம் நம்ம மனசு என்ன பண்ணுச்சு, திருப்பி குருவை நாடாமல் உலக வாழ்க்கையை நாடுச்சு. நாடுனதுக்கப்புறம் லைஃப்பில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அம்மா ஏண்டி உனக்கு அறிவில்லையா, என்கிட்ட திருப்பி இப்போ ஏண்டி படுக்குழியில் போய் விழுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி இழுத்தாங்க. நான் திருப்பியும் வரமாட்டேம்மா அப்படின்னு நான் நினச்சிட்டு திருப்பி மாயில மூழ்கிட்டே இருந்தேன். அப்போ அம்மா நல்லா அடின்னு அடித்து நீ திருந்திவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது லைஃப்பில். இல்லைம்மா நான் போதுமா அம்மா, போதும் நான் திருந்திடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி நான் திருந்திக்கிட்டு, ஏன்னா உணர வச்சுட்டாங்களே லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய அடி கொடுத்து தான் புரிய வைக்கணும்னா அப்போ தான் புரியுது. சில குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, பாடங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சில குழந்தைங்களுக்கு நல்ல மிரட்டி அடித்து கிள்ளி சொல்லி கொடுத்தா தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு பயத்தில் படிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு அந்த கிள்ளி சொல்லி கொடுக்குற மாதிரி இது. ஏன்னா அவ்வளோக்குள்ள மண்டையில் ஏறலை, நான் ஒரு அறியாமையில் இருந்தேன். அப்போது அம்மாவும் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சொல்லி பார்த்தே கேட்கல, 2 தடவை சொல்லி பார்த்தே கேட்கல, திருந்த மாட்டியா, வா உனக்கு அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் உணர்வோம் இல்லையா, போகுதுண்டா இது என்னடா லைஃப் மாயையா, ஷோ இதுக்கா இவ்வளோ கஷ்டம் பா, இதுக்கு போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமா, போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். எப்பா உணர வச்சிய தாயேம்மா, அம்மாவுக்கு கோடான கோடி நெஞ்சு சொல்லிட்டு எம்மா என்னை காப்பாற்றிடு, மாயைங்கிற பேயில் மூழ்கிட்டு இவ்வளோ நாள் தத்தளிச்சிட்டேனே, நீ சொல்லி நான் கேட்காம அந்த மாயையில் மூழ்கிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா லைஃப்பில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஆகும்போது தான் அம்மா என்னை உணர வச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, என்னை அறியாமை. அப்போது நம்ம மனசுக்குள்ளே அறியாமை அப்படிங்கிற பேய் அதிகமாக இருக்குது. அது ஒரு திரையினே சொல்லலாம். ஒவ்வொரு அடுக்காக நிறைய இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது அம்மாவுக்கு தான் தெரியும். இவாளை எதை தூண்டில் போட்டு மீன், இந்த புழுவெல்லாம் போட்டு மீன் பிடிப்பாங்களே தூண்டில், ஸோ அதே மாதிரி தான் உன்னை காமிச்சு உன்னை இழுக்கிறதுக்கு அது அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த பக்குவம். அப்படி இழுத்தும் நான் மாயில மூழ்கினவளை திருப்பி இவளை அடித்தாதான் இவள் சரிபட்டு வருவா, இவளை கரையேற்றுறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அம்மா அடித்தாங்க. அப்புறம் அந்த வலி தாங்க முடியாமல், ஏம்மா வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம்மா, நீ மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி லைஃபு திருப்தியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பா போதுன்ற உலக வாழ்க்கையை வேண்டாம் அம்மா, நீ என் கூட எப்போவுமே இருந்துரு, என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபீல் ஆகிடுச்சு. அப்போது நம்ம எதுலனாலுமே அம்மா நமக்கு அந்தளவுக்கு சரணாகதி அடையும் போது அம்மா அடிப்பாள். சரணாகதி அடையாமல் சும்மா ஏனோ தானே இருந்தோன்னா அம்மா அந்த பாசங்காட்டி கொஞ்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்போது சரணாகதி அடைஞ்சிட்டேம்மா, லைஃப்பில் எதுவுமே இல்லைம்மா, நீ மட்டும்தாம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மா நிறைய டெஸ்ட் வைக்காங்க. அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகணும் இல்லையா, ஸோ பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அம்மா அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க, நிறைய பக்தி பண்ணி லைஃப்பில் அதுக்கு அடுத்த ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்கங்கிறது என்னோடய லைஃப்பில் என்னால் உணர முடிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான், இந்த மனசு குருவை நம்பும், ஆனால் உலகத்தில் சுற்றி இருக்கிறவங்க மாயையில் இருக்காங்கங்கிறது அதுக்கு தெரியாது. அப்போது நம்ம மட்டும் தனியான ஒரு பாதையில் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். இல்லை நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்போ அது கொடுக்குறது யாருன்னா கடவுள், இறைவன் தான். இன்னும் சொல்லப்போனால் நான் அறியாமையில் நல்லாவே மூழ்கி போயிருக்கேன்.
ஸோ அதனால் குருவை என்னால் உணரவே முடியலை. அதான் அம்மாவும் சொல்கிறாங்க, குரு வந்து சீடனை அறியாமை இன்னும் தூக்கத்திலேருந்து விழித்தளிக்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்குள் மிக ஆழ்ந்த உறங்குவதை உணரும்படியும் செய்கிறார். அது நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறத கொண்டு அம்மா உணர வைப்பாங்க. இங்கே பாரு, உலக வாழ்க்கைனா இதுதான், நீ வந்து எதுக்கு ஆசைப்படுறியோ எதில் மேலே பற்று வைக்கியோ திரும்பி திரும்பி அனுபவிக்க வேண்டியது வரும். நான் சொல்கிறத கேட்டேன் அப்படின்னா இந்த பிறவி மாயையிலேருந்து விலகி அம்மா கிட்ட வந்துடுவேன் அப்படிங்கிறத அம்மா தெளிவாக உணர்த்தினாக்கு அப்புறம் தான் மைண்டு பயப்படவே மாட்டேங்குது. உலக வாழ்க்கையில் இருக்க முடியல, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அங்கே போனால் இப்படி சொல்லுவாங்களோ இங்கே போனால் இப்படி நம்மளை கேவலப்படுத்துவாங்களோ, ஏதாவது பேச்சு சொல்லி நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது, நம்ம யார்கிட்ட சொல்லி அழுகிறது, நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கலாம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் நிறைய குரு வந்து நம்மளை சோதிப்பாங்கன்னா சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் தான் சோதிக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் அப்படி தான், என் லைஃப்பில் அப்படி தான் அம்மா சோதிக்கிறாங்க. ஸோ சோதிச்சாலுமே இல்லைம்மா எம்மா உலக வாழ்க்கைன்னு நீ என்னென்னு காமிச்சிட்ட, போதுண்டா எனக்கு நீ மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு திருப்தி ஃபீலிங் வருது. பயமா எனக்கா அப்படிங்கிற மாதிரி பயம் வரும், ஏன்னா உலக வாழ்க்கையில் தானே இருக்கும். அப்படி இருந்தாலும் அம்மா நீ பார்த்துக்கோ, எல்லாமே நீ பார்த்துக்கோ, இது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, அந்த மாதிரி தேர்ட் பர்சன் மாதிரி இருந்து லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் பயமே இல்லைங்க, எல்லாமே சந்தோஷமாக தான் ஆகுது. சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் ஹர்ட் பண்ணாலுமே திட்டினாலுமே எது சொன்னாலுமே நம்மளுக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை. சரிப்பா இன்றைக்கி திட்டுறியா, நான் ஏதோ ஒரு காலத்தில் உன்னை திட்டியிருக்கேன், இன்றைக்கி ரிவெஞ்ச் நடக்கு, சரி நான் அனுபவிச்சு தானே ஆகணும், என் கூட தான் என் குரு இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாரத்தை போட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா குரு பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, குரு நம்மளை எனி டைம் நோட் பண்ணியிருக்காங்களே, 24 மணி நேரமும் நம்மளை நோட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், எதுக்கு பயப்படணும்? லைஃப்னால் கஷ்டம்தான், அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது தான் இறைவன். ஸோ அந்த இறைவன் நம்மளை அழகாக மேக்காக தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. தூக்கிட்டு வர முடிஞ்சு இல்லை நான் அழுது, சின்ன குழந்தைங்க அழுது அடம்பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழுது அடம்பிடிச்சி இல்லை என்னை இறக்கி விட்டுருங்க, நான் எப்படியாட்டும் ஒரு மாயையில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வாழ்க்கையை தான் எனக்கு ரொம்ப ருசியாக இருக்குது, ரொம்ப இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை நடக்குது அப்படின்னா அப்படியே இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க குருவும். ஸோ அதனால் அம்மா என்னையும் தூக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சரணாகதி தான் இங்கே மெயினாக. ஸோ சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே பூந்து அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நம்மளை தூய ஒரு ஆன்மாவை மாற்றி இறைவனோடு அழைத்துப்பாங்க. அவங்க பாதகங்களையே நம்மளை வச்சுப்பாங்க, எங்கேயும் விட மாட்டாங்க. ஸோ நமக்கு பிறவிங்கிறது இருக்காது. அப்போது நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே குடிகொண்டுருவாங்க. அப்போது நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் அவங்க தான். அதுவே நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கே தெரியும் இது கடவுள் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம இப்போ சோம்பேறியாக இருக்கோம், லேசியாக தூங்கிட்டே இருக்கோம், இது கடவுளாக தூங்க சொல்லுவாங்க, இப்படி பகலில் ஒரு 5 மணி நேரம் தூங்க சொன்னால் கடவுள் தூங்குற சொல்கிறது இல்லை, அது நம்மளுடைய அறியாமை, நம்ம வேணுக்குனே தூங்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி. அப்போ நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது கடவுள் சொல்கிறாங்க, எது நம்ம மனசு சொல்லுது, நம்ம மனசு எதுக்கு ஆசைப்படும் பற்று வைக்குங்கிறத நம்மளால உணர முடியும் இல்லையா. ஸோ இதுதான். அப்போது குருங்கிறவங்க நம்ம உள்ளுக்குள்ளே பூந்து எல்லா விஷயங்களையுமே நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க. ஆன்மீக பயிற்சியில் கூட நம்மளை அவங்க தான் ஈடுபடுத்துகிறாங்க. ஒரு சாதனை பண்ணாலும் கூட உள்ளேருந்து தூண்டி விடுறது அவங்க தான். அப்போது நம்ம அவங்க கூட ரொம்ப கனெக்ஷனில் இருக்கணும் இல்லையா, அவங்களோட சீடனாக இருந்து நம்ம அவங்க சொல்கிற வழியில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அகங்காரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சுத்தியலை வச்சு ஒரு உடைக்கிற மாதிரி தான் டக்குன்னு உடச்சி துண்டு ஆக்கிடுவாங்க. இது நான் என் லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன். எப்பா ஒரு விஷயங்கள் கூட நம்ம தவறாக பேசிடக்கூடாது, ஒரு அகங்காரம் நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அம்மா உடனே ஒரு சுத்தியில் எடுத்து ஒரு உடை தான் வண்டையில் உடைச்ச மாதிரி. ஸோ நல்லாவே புரிய முடியும். நான் அநேகமாக டைஸ் போட்டு கேட்பேன் நிறையா. பொதுவாக நான் பேசக்கூடிய விஷயங்கள், அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், இல்லை ஏதாட்டும் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அம்மா நான் இது அகங்காரத்தோடு சிந்திச்சிட்டேனா இல்லை அகங்காரத்தோடு யார்கிட்ட பேசிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தால் எப்பாம்பாத்தல் இது வரைக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் தான் அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நீ கரெக்டாக பேசியிருக்க, கரெக்டாக செஞ்சுருக்கன்ட்டு, மீது எல்லா நாளுமே என் அகங்காரத்தில் தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது குரு இருந்தே நமக்கு இவ்வளோ போராடுறோமே, குரு இல்லைன்னா நம்ம லைஃப் எங்கே போகிறது சொல்லுங்கள். ஸோ குருவை பிடிக்கணும். குருவை பிடிச்சா நமக்குள்ளே பூந்து அணுவாக இருப்பாங்க.
அதான் நுட்பமாக ட்ராவல் பண்ணுறது தெய்வீகத்தோட. அவங்க வந்து தெய்வீக வடிவம் தானே. அப்போது ஒரு அணுவே சின்னது, அந்த அணுக்குள்ளே அணுவாக இருக்கக்கூடிய குருவை நம்ம எப்படி பிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதுதான் சத்குருவை ஒருவன் உணர்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு எது பற்றியும் பயம் கிடையாது. அவங்களுக்குள்ளே தூய ஒரு ஆன்மாவே மாறிடலாம். ஸோ அம்மாவும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்க நம்மளை மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கேட்டெல்லாம் திறந்து வச்சு, அம்மா பாரு பறந்த விரிந்த நம்ம மனசை ஓப்பன் பண்ணி வச்சா தானே அவங்க வர முடியும். அவங்க வர்றதுக்கு ஃபேஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வாங்க அப்படின்னா வந்துடுவாங்களா? கொஞ்சம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு, அகங்காரத்தெல்லாம் கொஞ்சம் விட்டு ஒளி. பற்று எதுக்கு உனக்கு? எதுக்கு பற்று? நீ எதுக்கு வந்திருக்க? இறைவனிடையே இருக்கு வந்திருக்க. இப்போ என்ன பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை உடைப்பாங்க. ஒவ்வொரு கேட்டை உடச்சி பெரிய கேட்டாக்கி அவங்க நமக்குள்ளே வந்துடுவாங்க. வந்து நமக்குள்ளே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நான் பேசின விஷயங்களில் கூட நிறைய அகங்காரம் இருக்கும். இது என்னால் உணர முடியுமான்னு கேட்டால் அது என்னோடய குரு எனக்கு உணர்த்துவாங்க. நீ அகங்காரம் இதில் பண்ணிட்ட, இப்படி பேசிட்ட அப்படின்ட்டு என்னால் உணர வைப்பாங்க. ஸோ அதுக்கு கூட குரு தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணுவாங்க. இப்படி நினச்சா இது தவறு. அப்போது நுட்பமாக ட்ராவல் பண்ண நம்மளை உணர வைப்பாங்க. உணர வச்சு நம்மளை கைப்பிடிச்சி தூக்கி விடுவாங்க. ஸோ அப்போது நம்ம குருவை பிடிக்கிறது எவ்வளோ நுட்பமாக பிடிக்கணுங்கிறது இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீதி இன்னும் அம்மா நிறைய சொல்கிறாங்க, அதை நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அம்மாவோட அருள் தான். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நம சிவாயா.